இருக்கிற காரியம் நம்மேல அவர் மேலே வைக்கிற வாஞ்சை. இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, வாஞ்சை இல்லாமல் நாம் எதையுமே சுதந்திரிக்க முடியாது. ஆமேன். ஒரு வாஞ்சை, ஒரு ஒரு ஆவல், படிக்கிற பிள்ளைகளானாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை சாதிக்கணும், நான் வீடை கட்டணும், ஒரு லேண்ட் ஒன்று வாங்கணும், என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல திருமணத்தை முடிக்கணும், அந்த எண்ணம் ஏக்கம் அந்த வாஞ்சை இருந்தால் தான் அது ஒரு நாளிலே அது நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை இருக்கணும். ஒரு பிள்ளைகளுக்கு திருமண காரியமாக ஒரு சின்ன லேண்ட் வாங்கப்பான், அப்படியே கடன் வாழ்க்கையில் வாழக்கூடாது, வாடகை வீட்டில் வாழக்கூடாது. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு வாஞ்சியை உங்கள் இருதயத்தில் கொண்டு வந்து அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, நிச்சயமாக அதில் விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. ஒரு வாஞ்சை நமக்கு உண்டாகணும். ஒரு வாஞ்சை நமக்கு உண்டாகணும். ஒரு வாஞ்சை மாத்திரம் இருந்ததுன்னா நிச்சயமாய் கர்த்தர் நம்மை விடுவிப்பா. தேவன் மேலே வைக்கிற வாஞ்சை நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும். நீங்கள் வாசிங்கள் 62வது சங்கீதம் 5ஆம் அதிகாரத்தை 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. தேவனை நோக்கி அமர்ந்திரு. நாம் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஸோ ஒரு மனுஷன் வாஞ்சியாய் நம்முடைய ஆத்துமா அவரை நோக்கி அமர பண்ணி வாஞ்சியாய் நாம் அமர்ந்திருப்போமானால் நான் என்ன நம்புகிறோமோ அது அவராலே வரும். ஆமென். கர்த்தராலே செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லைங்க சிஸ்டர். நீ அநேகர் நம்ம ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், ஏன் சுதந்திரிக்காமல் இருக்கிறோன்னா வாஞ்சை நமக்கு இல்லை. வாஞ்சை இல்லை. ஒரு சின்ன விஷயம் கூட சொல்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 100 பாடல் உங்கள் இருதயத்தில் இருக்கும். ஒரு வாஞ்சை நமக்கு இருந்தால் 100 பாடல் இருதயத்தில் இருக்கும். கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னா நம்ம அன்பினாலே நாம் நிரப்பப்பட்டு இருப்போம். சித்தா எங்கம்மா உடம்பு உங்களுக்கு தெரியாதா? அம்மா வீட்டிலேருந்து வராங்களா? சரி, ஓகே. அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம காரியங்களை நாம் சுதந்திரித்து கொள்வோம். அல்லேலூயா. நீ இதை சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க சிஸ்டர் பிரதர். எந்த ஒரு காரியமானாலும் வாஞ்சை இருக்கணும். நான் மறுபடியும் இதை நான் சொல்லிட்டு போகிறேன், என் நினைவில் வருது, அதனால் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வருகிற போது ஒரு 99% எந்த சூழ்நிலையும் நாங்கள் இங்கே தங்குறதுக்குண்டான ஆதாரமும் இல்லை, ஒரு விஷயமும் ஏதுவாக இல்லை. நான் சொல்லுவேன், வாஞ்சை மாத்திரம் எங்கள் இருதயத்தில் இருந்தது. எப்படியாவது நம்ம கட்டிடணும், எப்படியாவது வாழ்ந்துடணும் இந்த இடத்துல, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. எங்கள் தகப்பனார் எங்களுடைய பெற்றோர்களெல்லாம் நான் சொல்லுவேன், பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை தேடி வைக்கிறவங்க நல்ல தகப்பன் தாய். நான் சொல்லுவேன், எங்களுக்கு இருந்த சுதந்திரத்தெல்லாம் அழித்து போட்டவங்க எங்கள் பெற்றோர். நான் தைரியமாக சொல்லுவேன். ஆனால் ஒரு வாஞ்சை நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக அந்த காரியத்தில் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்வோம். வேலை ஸ்தலத்திலேயானாலும் படிக்கிற காரியமானாலும் ஒரு வாஞ்சை நமக்கு பலவீனம் வருகிற போது ஒரு வாஞ்சியாய் கர்த்தரை நாம் தேடுவோமானால் நிச்சயமாக நம்ம சுகத்தை நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய உணர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறார். அதான் ஆண்டவர் நம்புகிறது. நீ வாஞ்சியா இருப்பையானால் நம்ம நம்புகிறது அவராலே வரும். நிச்சயமாக வரும், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். நீங்கள் வாசியுங்கள் யோபின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிற யோபின் புஸ்தகம். ஒருவேளை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் கூலி வர பார்த்திருக்கிறது போல மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது.
சஞ்சலமான ராத்திரிகள் அதெல்லாம் வேண்டாம் சிஸ்டர், மறுபடியும் நீங்கள் வாசிங்கள். 7:2 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான. ஒரு வேளையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல சொல்லுவ. ஒரு வேளையால் நிழலை வாஞ்சித்து. அல்லேலூயா. இன்னைக்கு வேலைக்காரங்க இந்த 100 நாள் வேலையெல்லாம் எப்பவுமே நிழலில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த இது தெரியாது. ஸ்தோத்திரம். கவர்மெண்ட்டு எவ்வளோ வாங்கி நம்மக்கிட்ட சாப்பிட்றான். இந்த ஏழைங்களுக்கும் அந்த பெரியவங்களுக்கும் கொடுக்குறதுல தப்பு இல்லை. நிழலில் உட்காந்தே சாப்பிட்டுட்டு போட்டோம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் நான் சொல்லுவேன், ஒரு வேளையால் நிழலை வாஞ்சித்து. இதனுடைய அர்த்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம். அது எனக்கு தான் தெரியும். நான் ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் மறுபடியும் நான் சொல்கிறேன். இந்த வாஞ்சியை பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேன் சிஸ்டர். நான் போதிக்கிற காரியத்தை நீங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் எடுத்து அதை கைப்பற்றி அதை வச்சு ஜெபம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுங்க. ஒரு வாஞ்சை இருக்கணும். இதை சாதிப்பேன், இதை முடிப்பேன், இதை செய்வேன், இதை மேற்கொள்வேன், இதை கைப்பற்றுவேன் என்ற வாஞ்சை இருக்கணுங்க. வாஞ்சை இல்லாமல் மேற்கொள்ள முடியாது. ஒரு வேலைக்காரன் நிழலை வாஞ்சிப்பது போல. அது என் வாழ்க்கையில் நான் வாஞ்சித்து இருக்கிறேன். நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். போன மாதம் கூட ஒன்று சொன்னேன், மறுபடியும் நான் சொல்கிறேன். எனக்கு வெக்கலாம் ஒன்றும் கிடையாது. காலில் செருப்பு இல்லாமல் ஏப்ரல் மாதம் மே மாதம் உச்சி வெயிலில் அந்த ஒரு 6-7 சிலிண்டரை வச்சுட்டு ஒரு லுங்கி ஒன்று கட்டிக்கிட்டு, எத்தனை வயசில்? 13 வயசில் லுங்கி கட்டிக்கிட்டு, காலில் செருப்பு இல்லாமல், தலையில் தொப்பி இல்லாமல், எதுவுமே இல்லாமல் அந்த வெயிலில் நான் கடந்து போவோம். இன்றைக்கும் நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தில் உண்மையை சொல்லுகிறேன். இன்றைக்கும் நான் சொல்லுவேன், ஒரு மரம் அடி கடிச்சா போய் உட்காந்துருவேன். நான் ஊருக்கெலாம் நான் போய் சில இடத்துல நான் போவேன். அங்கே வீட்டில் உட்காரத விட மரத்தில் போய் உட்காந்துப்பேன். அங்கே ஒரு ஊர் இருந்தது, அங்கே ஒரு கிராமம் இருந்தது. நல்ல வீடுலாம் நல்லா தான் இருக்குது. ஒரு மரத்தை தேடி நான் போய் அங்கே போய் உட்காந்துப்பேன். அதனுடைய காற்று, அதனுடைய நிழல், சத்தியமாக நான் சொல்கிறேன், இன்றைக்கும் விரும்புவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் இந்த வேலைக்காரன் நிழலை வாஞ்சித்து, நிழல் மரம் வருமா, அதோ அந்த வீடு, அந்த அந்த நிலைமங்கன் நகரில் அந்த தாமரை தெருவில் போனால் அந்த வீடு 7ஆம் நம்பர் வீட்டில் வாசலில் பெரிய மரம் இருக்கும்பா, அங்கே போய் கொஞ்சம் நேரம் இளைப்பாறலாம். அந்த எண்ணம் ஏக்கம். ஒரு வேலைக்காரன் நிழலை வாஞ்சிப்பது போல. ஆமே. அதோடைய சுகம் ரொம்ப 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 அருமை. நீங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் உணரணுங்க. நேற்றுக்கு வீட்டில் யாருமே இல்லை, எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அதெல்லாம் உணரணும். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரசிக்கணும், உணரணும். நீங்கள் நல்லா சாம்பாரை வச்சுட்டு போயிட்டாங்க. வாசலில் கார் பார்க்கிங்கில் உட்காந்து ஒரு இலையை போட்டு அழகாக உட்காந்து சாப்பிட்டேன் பொறுமையாக. ஒரு மணி நேரம் ரசித்து, என்னை தொந்தரவு பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆமென். மற்றபடி மனைவிக்கு சொல்ல நம்ம கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அங்கே எதுக்கு நீங்கள் போகிறீங்க? அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு வேலை, அதை எடுக்கணும், முழுகணும். நான் அழகாக அந்த கார் பார்க்கிங் வாசலில் உட்காந்துன்னு இலையை போட்டு தட்டு வச்சுக்கிட்டேன். போட்டு அழகாக வாழைக்காய் பொரியல், சோத்திரம் பின்னாடி இருந்து வந்தது. வாழைக்காவை நல்லா வறுத்து, ஒரு முட்டை வறுத்துட்டு போனாங்க. சாம்பார், காய் சாம்பார் நல்லா மணமாக வாழையில் போட்டு அப்படியே ருசித்து. அல்லேலூயா. யாருமே இல்லை தொந்தரவு பண்ணுறது. ஆமேன். வாஞ்சையால் ஒரு வேலைக்காரன் நிழலை வாஞ்சிக்கிறது போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாஞ்சணும். அன்பை வாஞ்சிங்க, உறவை வாஞ்சியோடு கூட நீங்கள் அணுகுங்க. வெற்றி பெறணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாமில் வெற்றி பெறணும் அப்படின்னா, ஒரு வேலை ஸ்தலத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால், நான் சொல்லுவேன், நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை கூட இந்த வசனம் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் அதை வாஞ்சித்தேன். நான் சொல்லுவேன், இப்போ எப்படி தெரியுங்களா, ஒரு சேர் போட்டுக்கிட்டு நமக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, எப்பா அதை எடு, இதை போ அப்படின்னு எடுத்து, அந்த ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணுப்பா, இந்த ஃபேனை கொஞ்சம் போடு. அதெல்லாம் நான் கேட்குறதில்ல, நானே போட்டுக்கிறேன்னு வச்சுங்க. அப்படியே கால் மேலே காலை போட்டு, ஒரு ஷூவை போட்டுட்டு, கால் மேலே அப்படியே காலை போட்டுட்டு சாஞ்சு அப்படி உட்காந்துட்டு, அல்லேலூயா. வேலைக்காரன் வாஞ்சித்தது போல. அல்லேலூயா. நான் வாஞ்சேன். நான் முதல்ல வேலைக்கு போகிற போது ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு போனேன். ஆண்டவரே, எப்படியாவது
இவர்களை போல நான் ஒரு நாள் சீட்டில் உட்காரணும்னு வாஞ்சித்தேன். அல்லேலூயா, ஆமென். வாஞ்ச எப்படியாவது நான் உட்காந்துடணும் ஆண்டவரே, எப்படியாவது உட்காந்துடணும். இங்கிலீஷ் சுத்தமாக வராது எனக்கு, சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராது. ஆனால் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணும்னா நிச்சயமாக இங்கிலீஷில் பாஸ் பண்ணணும். எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன், கஷ்டப்பட்டு வீட்டில் உட்காந்து 8ஆம் கிளாஸ் வீட்டில் ப்ரைவேட்டாக எழுதி எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன். மேக்ஸும் இங்கிலீஷும் அறவே வராது. மேக்ஸில் ஏதோ 32 மார்க் நான் எடுத்துருப்பேனாக்கும், அவன் ஒரு 3 மார்க் போட்டு பாஸ் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டேன். என்ன பண்ணுறது, இங்கிலீஷே வராது. நான் சொல்லுவேன், நான் வாஞ்சித்தேன் எப்படியாவது நான் பாஸ் பண்ணணும், நான் அந்த மாதிரி உட்காரணும். அல்லேலூயா, எப்படியாவது நான் அந்த மாதிரி உட்காரணும்னு வாஞ்சித்தேன். இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு வாஞ்சித்தேன். 48 மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே அந்த இங்கிலீஷ் எக்ஸாமை 48 மார்க்கை நான் எடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கிறேன். ஆமென். 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணனா கிளரிக்கல் ஜாப் தரமாட்டாங்க தெரியுங்களா, இப்போ +2. ஆனால் எங்கள் காலத்தில் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணால் தான் கிளரிக்கல் ஜாப். அந்த இங்கிலீஷ் மேலே நான் வாஞ்சையாக பாஸ் பண்ணணும்னு நான் நினைக்கலன்னா இன்றைக்கு நான் ஒரு சீட்டில் உட்காரணும் ஆண்டவரே அப்படின்னு என் வாஞ்சை, அந்த வாஞ்சிக்கலைன்னா என் விருப்பம் நிறைவேறாது. அல்லேலூயா. மகனை உன்னால் முடியாதுன்னா கூட நீ வாஞ்சையாயிரு. ஆமென். இல்லை பிரதர் எனக்கு வசனம் புரியல பிரதர், எனக்கு பாட்டு வரமாட்டேனுது. வாஞ்ச இருக்கா? உனக்கு வரலன்னா வாஞ்ச இல்லைன்னு அர்த்தம். ஆமென். நான் தைரியமாக சொல்லுவேன், உனக்கு வரலன்னா வெறும் ஞாயிற்றுக்கிழமை 2 பாட்டை பாடிட்டு வீட்டில் போயிட்டு வேறு பாட்டை பாடுறேன்னு அர்த்தம். வேறு பாட்டுன்னா சினிமா பாட்டு இல்லை. இந்த பாட்டு அந்த பாட்டு வறுமை அது இது புலம்பல், யார் வீட்டிலாம் போய் உட்காந்துன்னு புலம்புறது, அவங்க புலம்பல, அவங்க குப்பையை தூக்கி இங்கே சுமக்கிறது, உங்கள் குப்பையை தூக்கி. நான் சொல்லுவேன், நீ எங்கே போய் உன் குப்பையை கொட்டினாலும் நீ கொட்டுற குப்பைக்கு பதிலாக அவன் அதிகமாக தான் குப்பையை கொட்டுவான். நீ யாராக இருக்கட்டும் சரி, உன் சொந்தக்காராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், நீ ஒரு கஷ்டத்துக்காக அவங்ககிட்ட போயிட்டு கொஞ்சம் குப்பையை அவங்ககிட்ட கொட்டிட்டு வரலாம் நீ நினச்சன்னா, வருகிற போது அவன் குப்பையை சேர்த்து உங்ககிட்ட கொட்டி அனுப்புவான். இதுதான் நடக்கும். நான் சொல்லுவேன், நீ வாஞ்சியாக உன் வாழ்க்கையில் உன்னால் முடியாத காரியத்தையும் வாஞ்சி உனக்கு இருக்குமானால், என் மேலே வாஞ்சியாக இருக்கிறனால உன்னை விடுவிப்பேன். நீ நம்புகிறது கர்த்தராலே வரும். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கிற போதே நீ அதை பெற்றுக்கொள்கிறா. ஆனால் ஆண்டவர் மேலே உனக்கு ஒரு வாஞ்சை இருக்குமானால், நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ சுதந்திரித்துக் கொள்வார். நீ பிலிப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். பிலிப்பியர் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம் 20-22 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால். போதும் சிஸ்டர். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்போதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு கூட ஜீவனாகிலும் சாவாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்ச. அல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் ஆழமான வசனம். இது என்ன அவர் சொல்றார் அப்படின்னா, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாம எப்போதும் போல இப்போதும் மிகுந்த தைரியத்தோடு கூட, எந்த சூழ்நிலையில அவர் எழுதுகிறார் என்று சொல்லுவோமானால், சாவும் மரணமும் அவமானம் நிந்த போராட்டம் இவைகளெல்லாம் நிறைந்திருக்கிறது.
நான் சொல்லுவேன், இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எந்த குறைவுகள் ஆனாலும், அவமானம் ஆனாலும், நிந்தைகள் ஆனாலும், வாஞ்சை மாத்திரம் இருந்ததுன்னா இந்த மனுஷன் நம்பிக்கையா சொல்றாரு, நான் எனக்கு இருக்கிற போராட்டத்தில், எனக்கு இருக்கிற ஓட்டத்தில், எனக்கு இருக்கிற குறைவிலே, பசியிலே, கண்ணீரிலே, வேதனையிலே, ஜீவனானாலும் சாவானாலும் என் சரீரத்திலே கிறிஸ்துவானவர் என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் நல்லதாய் அப்படி முடியும். ஆமென். எனக்கு ஒரு வாஞ்சை இருக்குது. நான் எதனால என்ன வாஞ்சை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த கஷ்டமான சூழ்நிலையினாலும் ஏன் கிறிஸ்து என்னிலே மகிமை மாத்திரமே படுவார் என்கிற வாஞ்சை. இது கொஞ்சம் ஆடும். எந்த சூழ்நிலையானாலும், பசியோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, ஆனால் ஒரு வாஞ்சை எனக்கு இருக்கிறது. என்ன வாஞ்சை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நம்புகிறேன் எனக்கு இருக்கிற வாஞ்சை எதை கொடுக்கும்னா, கிறிஸ்தியன் வாழ்க்கையில் மகிமைப்படுவார். ஆமென். கிறிஸ்தியன் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். இதெல்லாம் அப்பா உங்களுக்கு புரியாது, இது வசனம்லாம் கொஞ்சம் புரியாது. ஏன்னா நம்ம எங்கேயோ இருக்கிறோம். நம்மளுடைய எண்ணம், ஏக்கம், நம்ம புத்தி, நம்ம விசுவாசம், நம்ம நம்பிக்கை, இதுக்கும் நமக்கு ரொம்ப தூரம் இருக்குது. நான் தைரியமாக சொல்லுவேன், ஏதோ சபைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா வரோம் அவ்வளோதான். ஆனால் நமக்கும் அந்த ஆண்டவருக்குள்ள வாஞ்ச ரொம்ப தொலைவாக இருக்குது. அதனால் இந்த வசனங்கள் நமக்கு பிடிபடாது, இந்த வசனங்கள் மேலே நம்பிக்கை வராது. நான் நம்பினது கர்த்தராலே வராது. நான் சொல்ல, நம்பிக்கையானது நீ நம்புகிறது கர்த்தராலே வருமானால், வர வேண்டுமானால் வாஞ்ச உனக்கு இருக்கணும். இந்த மனுஷன் சொல்கிறாரு, கண்ணீர், போராட்டம், பிள்ளைகளை கரை சேர்க்கணும்னு இல்லை, அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு இல்லை, நல்லா சாப்பிடணும் நல்லா உடுத்தணும்னு இல்லை, இந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றணும் என்ற வாஞ்ச. அந்த வாஞ்சை எனக்கு என்னதான் தரும்னா மகிமையை கொண்டு வரும். இந்த நம்பிக்கையை நான் வெக்கப்படுத்த. ஆமே. நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில் நீ வாஞ்சியா நீ நான் தைரியமாக சொல்லுவேன், ஒரு லேண்ட் இல்லாமல் நீ கஷ்டப்படுறியா, வாடகை வீட்டில் இருக்கிறியா, அதை மேலே ஒரு வாஞ்சவை, ஒரு சில வருஷத்தில் அதை நீ சுதந்திரித்துக் கொள்ளும். இதெல்லாம் தேவ ரகசியம், தேவ ரகசியம். அதுக்காக உன் வாஞ்ச இருதயத்தில் ஒன்று, நீ எழுதுகிற எக்ஸாம் எவ்வளவு கடினமான எக்ஸாமாக இருந்தாலும் உன் வாஞ்சையை மாத்திரம் நீ விடாமல் இருந்தானா, இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் எப்படி இருக்கான்? வாஞ்சையை விட்டவன் அல்ல, வாஞ்சையை தொட்டவன், வாஞ்சையை விடாதவன். அந்த வாஞ்சை நமக்கு இருக்குமானால், கர்த்தருக்குள்ளான வாஞ்சை நமக்கு இருக்குமானால், நான் சொல்லுவேன், நீ நம்பினது எல்லாம் கர்த்தராலே அது வரும். எவ்வளவு கஷ்டத்தில் இந்த மனுஷன் சொல்கிறான் பாருங்க, ஜீவனானாலும் சாவானாலும் எனக்கு இருக்கிற வாஞ்சையினாலே ஆண்டவர் என்னிலே மகிமைப்படுவார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் இருக்கணும் உங்களுக்குலாம். நான் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற வாஞ்சையினால, நம்பிக்கையினால, விசுவாசத்தினால நானும் என் பிள்ளைகளும், நான் நம்புகிறது, நான் விசுவாசிக்கிறது, என் எதிர்பார்ப்பு ஒரு நாளும் வெட்கப்படாது, அது மகிமைப்படும். ஆமென், ஆமென். மகிமைப்படும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும், அவர் சுருக்கமாக நான் சொல்கிறேன், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற வாஞ்ச எல்லாமே நம் மகிமையாக தான் முடியும். ஆமென். மகிமையாக தான் முடியும். இப்போ வாழ்க்கை மகிமையாக முடியும், வாழ்க்கை மகிமையாக முடியும். நீ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஞ்சியை மாத்திரம் விட்டுறாதீங்க. நான் அந்த காலத்தில் ஆண்டவருக்கு இப்படி இருந்தேன், நான் அந்த காலத்தில் ஆண்டவருக்கு இப்படி செஞ்சேன், சபையில் 100 பேர் இருக்க சொல்ல நான் நல்லா ஆராதனை பண்ணேன், நல்லா செஞ்சேன், இப்போ சபையில் ஆட்களே இல்லை. வாஞ்சிய மாட்ட நீ விட்டு விடாத. இப்போ பக்தியில் இருக்கணும், வாஞ்சை இருக்கணும், ஆராதனையில் வாஞ்சை இருக்கணும். இந்த வாஞ்சை தான் நம்ம எல்லாவற்றிலும் மேற்கொள்ள செய்யும். சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல.
ஆமே. உங்களுக்கு தெரியுமா மானானது நீரோடை எப்படி வாஞ்சிக்கும் அப்படின்ட்டு? எப்படி நம்ம வாஞ்சா அப்படி இருக்கணுமா? ஆனால் சொல்ல, இந்த மானுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். எப்படியாவது ஒரு நாள் வரும், எப்படியாவது ஒரு நாள் கார்மேகம் சூழும், எப்போதாவது ஒரு நாள் மழை பெய்யும், நீர்நிலைகளெல்லாம் நிரம்பும், நான் நிச்சயமாக அந்த நீரோடையில் நீரை பருவேனுங்கிற வாஞ்ச மானானதுக்கு உண்டு. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு எப்படியாவது நான் ஒரு நாள் பெற்றுக்கொள்வேன். இந்த மானோட நம்பிக்கை அதுதான், இந்த விலங்கினங்களோட நம்பிக்கை அதுதான். நான் 2 நாளைக்கு முன்னாடி யோசனை பண்ணிகிட்டே போனேன். நான் ஒரு சாதாரண ஒரு நாய்க்கெல்லாம் பாருங்களேன், ஒரு நாய் சாதாரண ஒரு மிருகங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அது பாட்டுன்னு ரோட்டில் ஒரு ஓரமாக போகுது, நல்லா காலை பரப்பிட்டு தூங்கிட்டு இருக்குது. சொல்லுவோம், நம்ம ஏதோ வீடை கட்டி வச்சு வாசலை கட்டி வச்சா அது நல்லா எந்த அது மாதிரி நம்ம ஒரு நாள் தூங்கி இருக்கிறோமா? ஒன்று மகிழ்ச்சி நம்ம ஆட்கொள்ளும், தூக்கம் வராது. ஒன்று துக்கம் நம்மை ஆட்கொள்ளும், நம்மை தூக்கம் வராது. ஒன்று பலம் நம்மை ஆட்கொள்ளும், தூக்கம் வராது. இன்னொன்று பலவீனம் நம்மை ஆட்கொள்ளும், தூக்கம் வராது. இந்த நாய்கள்லாம் பார்த்தா எவ்வளவு பொறாமையாக இருக்குது. அது ஒரு நாளும் சமைக்கிறதே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய இது ஆண்டவருடைய கிரியைங்க. ஆனால் அது பாருங்கள், ஒரு போஜனத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கும். இப்போ 3:30 மணிக்கு நீங்கள் ஏதோ அந்த எலும்பு துண்டெல்லாம் நீங்கள் போடுங்களேன், எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க. அது எங்கே இருக்குன்னே தெரியாது. நீ போட்டுட்டு இப்படி வரத்துக்குள்ளே அது அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஆமென். அது அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும். எப்படி அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு வாஞ்சை. அந்த வாஞ்சையினாலே அது உட்கொள்கிறது, அந்த வாஞ்சையினாலே அது ஜீவிக்கிறது, அந்த வாஞ்சையினாலே அது வாழ்கிறது, அந்த வாஞ்சையினாலே அது பெற்றுக்கொள்கிறது. நான் சொல்ல, இந்த அறிவு நமக்கு இருக்கணும். 3 நாளாக மான் பல நாட்கள் தண்ணி குடிக்காதான். ஆனால் அது அந்த தண்ணி மேலேயும் அந்த நீரோடை மேலே இருக்கிற நம்பிக்கையை ஒருபோதும் அது விட்டே கொடுக்காது. ஆமென். ஒருபோதும் விட்டு கொடுக்காது. ஒரு நாள் கார்மேகம் சூழும், ஒரு நாள் நல்ல மழை இந்த காட்டில் பெய்யும், ஒரு நாள் நீரோடைகள் எல்லாம் நிரம்பும், ஒரு நாள் அதை நான் பருகி திருப்தி அடைவேன் என்கிற வாஞ்சி. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல, சும்மா இல்லை, கதறுகிறது. அது ஒரு நாளிலே திருப்தியாக ஒரு நீரோடையை கண்டு அதில் நீரை புசிக்க வேண்டுமானால் அது கதறும், அது வாஞ்சையாக இருக்கும். அந்த வாஞ்சை நான் சொல்லுவேன், இப்படி ஒரு சின்ன சின்ன மிருகங்கள் கூட வாஞ்சிக்கிறதுனால தான் கர்த்தர் அதை செய்கிறார். தேவன் அதை உண்டாக்கி இருக்கிறார், கால சூழ்நிலைகளை உண்டாக்கி இருக்கிறார். வாஞ்சியா இருப்பதனால தான் இன்றைக்கு இந்த பூமியானது வாஞ்சியா இருக்கிறபடினால தான் சிலவற்றதை பெற்றுக்கொள்கிறது. பூமி பாருங்க, மழை போய்கிறத வாஞ்சியோடு கூட தன்னிடத்திலே இருக்கிற நீரை சேமித்துக் கொள்கிறது. நான் ஒரு நாள் நினைப்பேன், வெயில் காலம் போல் ஒரு மோசமான காலமே இல்லை. செடிங்களெல்லாம் வாடி போயிடும், செடிங்களெல்லாம் வதங்கி போயிடும். நான் சொல்லுவேன், இந்த என்னது 4 கழுது 5 கழுது வயசில் நான் ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்கிறேன். வெயில் காலத்தில் தான் ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு இலையும் அவ்வளோ மகிமையாக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அது அக்காலங்களிலே தன் நீரை சேமித்து வச்சுக்கொள்ளும். பீலாமா வீட்டில் பாருங்க, அங்கே நல்லா மாங்காய் பூவாக பூத்து குலுங்குது. ஹல்லேலூயா. ஒரு வாழை அப்படியே வாழை என்ன தெரியல, பழமாக காயாக தெரியல, அப்படியே தொங்கிட்டு இருக்குது, இலையெல்லாம் பசுமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் அங்கே வராங்களே யார், சிவப்பு புடவை கட்டின்னு வராங்களே அவங்க யார், அவங்க கழுத்தில் எத்தனை சவன் நேரம் போட்டுனுறாங்க, இதை பார்ப்பதை காட்டிலும் ஒவ்வொரு பூவையும் ஒவ்வொரு கர்த்தர் வைத்திருக்கிற இந்த மகிமையான காரியங்களை பாருங்கள், மனசுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். ஆமென். சொல்லுங்க, வாஞ்சிப்பதனால அந்த பூமியானது நீரை வாஞ்சித்து சேமித்து வைப்பதனால இந்த மழைக்காலம் பனிக்காலம் போல் இந்த செடிகளுக்கு ஒரு அழகில்லாத காலமே இல்லை. மழைக்காலத்தில் அசிங்கமாக போகுது செடிகள் எல்லாம், மரங்கள் எல்லாம். ஆனால் வெயில் காலத்திலே வாஞ்சித்து நீரை உறிஞ்சி தன் வேர்களிலே சேமித்து வைத்து கொண்டு அதை வெயில் காலத்திலே அந்த வேர்களுக்கு வேறு மூலமாய் தண்டு மூலமாய் பாய்ச்சுவதனாலே நான் சொல்ல வாஞ்சித்து அது தன்னிடத்திலே வைத்து கொள்கிறது. நான் எதை சொல்ல வருகிறேன்னா, ஒரு வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நீ வெற்றி பெறுவா. ஆமென்.
தோல்வி உனக்கு இருக்காது வாழ்க்கையில். தோல்வி ஒரு நல்ல உறவுகளில் நல்ல இணக்கம் இருக்கணுமா? அட நீ பேசினா பேசு, பேச கட்டினப்போ எனக்குன்னா இது என்ன? இது வாஞ்சியா? இல்லை. எக்ஸாமில் 30 மார்க் எடுத்தான்னா 40 மார்க் எடுத்தான்னா இது என்ன? இது வாஞ்சியா? இல்லை இல்லை. நான் சம்பாதிக்கிறதெல்லாம் சாப்பிட்டே போயிடுவேன், எனக்கு வீடு வேணாம் வாசல் நான் வேணாம், இது என்ன வாஞ்சியா? இல்லை. ஆனால் வாஞ்சை நமக்கு இருக்குமானால் நம்ம எப்படியாவது புடமிட்டு நம்மை குறைத்து நம்மை அர்ப்பணித்து அதை நம்புகிறதை நம்ம பெற்றுக்கொள்வர்களாக இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யோபின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 26, 27 வசனத்தை உங்களை வாசிக்கும்படியாக அன்பா நான் கேட்கிறேன். இந்த என் தோள் முதலானவை நமக்கு தெரிந்த வசனம் தான், நீங்கள் வாசிங்கள். இந்த என் தோள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்தரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. இந்த என் தோள் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியைகள் எனக்குள்ளாக சோர்ந்து போகிறது. இது அழகா, இது தேவ ரகசியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, நீ வாஞ்சை எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நீ வாஞ்சை மாத்திரம் இருதயத்தில் இருக்குமானால் அந்த வாஞ்சையை நிச்சயமா நீ அதை பெற்றுக்கொள்வா. இதன் நிமித்தமாக இப்போ நான் அழுகி போச்சு, என் மாமிசம் அழுகி போன பின்பும் நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, சூழ்நிலைகள் அல்ல. நல்லா கவனிங்க, இது சூழ்நிலைகள் அல்ல. சூழ்நிலைகளை வாஞ்ச மேற்கொள்ளுங்க. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுங்க. சூழ்நிலைகளை வாஞ்ச மேற்கொள்ளும். சூழ்நிலைகள் நமக்கு எதுவுமா சாதகமா இருக்காது. சூழ்நிலைகள் நமக்கு எதுவுமா சாதகமா இருக்காது. ஆனா எது சூழ்நிலைகளை மேற்கொண்டு நீ வாஞ்சியா இருக்கிற காரியத்தை நீ பெற்றுக்கொள்வாயானால் சூழ்நிலை உனக்கு கண்ணுக்கு தெரியாது. நீ எதை பெற்றுக்கொள்வாயோ, எதை நீ வாஞ்சியா இருக்கிறாயோ அதுதான் உன் மனசில் இருக்கும், எண்ணத்தில் இருக்கும், உன் சிந்தையில் இருக்கும். சூழ்நிலை நீ யோபை நீங்கள் கவனித்துங்கன்னா, அழுகி போன மாமிசம் அவனுக்கு இல்லை, போன உறவுகள் இல்லை. ஆனால் எது அவனை உள்ளம் திரிகளை ஒன்று அவனுக்கு தெரியும், கர்த்தரை பார்த்தா என் வாழ்க்கை மாறினங்கிறது சூழ்நிலை தெரியும். இந்த வாஞ்சையினாலே அதான் அவன் போராடுறான். எனக்கு மத்தியஸ்தர் உண்டோ, நான் நீதிமா, நான் சர்மார்க்கன், நான் உத்தம, எனக்கு இப்படி நடந்துடுச்சு. ஆனா சூழ்நிலைகளை பார்க்கல, அழுகிய மாமிசத்தை பார்க்கல. அவன் எதை நோக்கி பார்க்கிறானா, நான் கர்த்தரை பார்ப்பேன். அந்த பார்ப்பேன் என்கிற அந்த வாஞ்சை என் உள்ளந்திரிகள் சோர்ந்து போகிறது. நான் மறுபடியும் உங்களுக்கு வற்புறுத்துகிறேன், சூழ்நிலைகளை உங்களை சோர்ந்து போக பண்ணக்கூடாது. ஆனால் நீ வச்சிருக்கிற வாஞ்சையை அடைய போகிறத நிமித்தம் இருதயம் உள்ளந்தெரிகள் சோர்ந்து போச்சு. இங்கே யோபு தன்னுடைய சூழ்நிலையில் சோர்ந்து போயிருப்பாரானால், தன் வாஞ்சியை விட்டிருப்பாரானால் அவருக்கு ஒரு நம்பிக்கை, நான் நீதிமா, நான் சர்மார்க்க, நான் உத்தம, கர்த்தர் என்னை தரிசிப்பேன். ஆமே, அவர்கிட்ட நான் கேட்பேன், ஒரு நாள் என்னை கர்த்தர் சந்திக்க வருவார், ஒரு நாள் என் வாழ்க்கையை மாற்றுவார், என் சூழ்நிலைகளை மாற்ற. சூழ்நிலை எந்த, அதுதான் அவர் சொல்றார், மாமிசம் முழுவதும் அழுகி போன பின்பும். ஆனா என்ன வாஞ்சை என்ன உள்ளந்திரிகளை சோர்ந்து போக பண்ணுதுன்னா, கர்த்தர் வருவார், கர்த்தர் வருவார், கர்த்தர் வருவார், என் சூழ்நிலையை பார்க்கிறார், அவர் வருவார், என்னை சந்திப்பார், என்னை மாற்றுவார் என்கிற அந்த இது வாஞ்சதா என்னை மாற்று. அவர் ஒரு நம்பினது வரும்ங்க. கர்த்தர் மேல வாஞ்சியா இருந்தா நம்பினது வரும். எது மேற்கொண்டுச்சு யோபன்னா,
எதன் மேல யோபு வாஞ்சையா இருந்தார்னா, வரும், அவர் வருவார், அவர் வருவார், நான் அவரிடத்துல பேசுவேன், அவரிடத்துல நியாயம் கேட்பேன், அப்ப நான் இழந்ததையெல்லாம் கர்த்தர் எனக்கு ரெட்டிப்பாய் தருவார். இதன் நிமித்தமே என் உள்ளந்திரிகள் சோர்ந்து போகிறத தவிர என் மாமிசம் அழுவி போனதை பத்தி எனக்கு எந்த கவலையிலும் நான் இல்லை. ஒரு வாஞ்சை எனக்கு இருக்கிறது, அவர் இந்த சூழ்நிலையில் அவர் வருவார், என்னை பார்ப்பார், என்னை விசாரிப்பார், எனக்கு உண்டானதை செய்வார். அந்த வாஞ்சை அதை நான் எதிர்பார்த்து இருக்கிற வாஞ்சை. நான் சொல்ல, இன்றைக்கு இருக்கிற காரியம் இல்லை, நான் மறுபடியும் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன், இந்த காரியத்தை மறுபடியும் நான் சொல்கிறேன். இந்த வாஞ்சை நீங்கள் நல்லா இருப்பேன்னு நீங்கள் நினச்சிருங்க. நீங்கள் நல்லா இருப்பேன். சூழ்நிலை அப்படி இல்லை, சூழ்நிலை அப்படி இல்லை. உங்களுடைய உடம்பு அப்படி இல்லை, உங்கள் சூழ்நிலை அப்படி இல்லை, உங்கள் கையின் பிரயாசம் அப்படி இல்லை, உங்களுக்கு வசதி இல்லை, உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த சூழ்நிலையில் மாமிசம் முழுவதும் அழுகினது, அழுகி போன நிலையிலும், ஆனால் வாஞ்சியை மாத்திரம் விட்டு விடாமல், அதன் நிமித்தமாக என் உள்ளந்திரிகள் சோர்ந்து போகிறது. எதன் நிமித்தம்னா, சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து அதன் நிமித்தம் சோர்ந்து போகிறது அல்ல, அதன் நிமித்தம் சோர்ந்து போகிறது அல்ல. என் வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், எவ்வளவோ நாட்களில் நான் சத்தியத்தை சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க, நான் ஒரு நாள் நல்லா இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு நான் நினச்சேன். ஆமென். நான் ஒரு நாள் நல்லா இருப்பேன் ஆண்டவரே. நான் அழுவேன், சில சமயத்துலலாம் ரொம்ப தனிமையில் அழுவேன். என்ன இது ஒரு வாழ்க்கை, என்ன வாழ்க்கை இது, நான் என்ன தப்பு பண்ணேன்? சின்ன வயசுலேயே 12 வயசுலேயே 3 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வந்து அந்த 3 ரூபா ஒரு உண்டியில் போய் சேர்த்து வச்சேன். 5 ரூபா சம்பளம் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து போயிட்டு ஒரு ஐஸ்கிரீமு சாக்லேட்டு வாங்கி சாப்பிட்ணுன்னு எனக்கு என்ன வராது. அந்த 5 ரூபாவை ஒரு உண்டி வச்சுருப்பேன், அந்த உண்டியில் கொண்டு போய் கஷ்டப்பட்டு நாளெல்லாம் வெயிலில் கஷ்டப்பட்டு 7 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு வருவேன். 3 ரூபா 5 ரூபா சம்பாதிப்பேன். நான் சொல்லுவேன், அதில் உண்டியில் போய் கொண்டு போய் போடுவேன். அதை கூட ஒரு நாள் எடுத்துட்டாங்க. நான் எங்கள் மாமா வீட்டில் போட்டு நான் வச்சுருந்தேன், அதை கீ போட்டு மூடி வச்சுருந்தேன். அது எனக்கு தெரியாமல் நான் இல்லாத சமயத்தில் அதை கூட எடுத்துட்டாங்க, கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, டேய் நீ அங்கே நம்பி இங்கே வச்சா நான் செலவு பண்ணிட்டோம், நீ அங்கே வைக்கிற, அங்கே ஒரு நாள் ஒருத்தர் திறந்து அதை எடுக்கிறத நான் பார்த்தேன்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் நான் ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்பேன்னா, ஆண்டவர் நான் வாழ்க்கையில் என்ன தப்பு பண்ணேன்? நான் நாள் முழுவதும் உழைக்கிற உழைப்பு ஒரு 3 ரூபா 5 ரூபா கூட நான் சேர்த்து வச்சேனே, எனக்கு எதுக்கு இந்த பண கஷ்டம், எனக்கு எதுக்கு இந்த கடன் பிரச்சனை, இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையே ஆண்டவரே. நான் மனசுக்குள்ளாக நான் அழுவேன். இந்த கஷ்டம் மாமிசம் முதலாய் அழுகி போனாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு நாள் நான் நல்லா இருப்பேன் ஆண்டவரே. ஆமென். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் நான் நல்லா இருப்பேன். உங்கள் பிள்ளைகளுடைய கல்யாண வாழ்க்கையா, என் பிள்ளைக்கு வரலாம் சரியில்லை, அப்படி போகுது இப்படி போகுது, ஒரு நாள் த ரைட் பர்சன் கம், ஒரு நாள் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் வரும், திருமணம் முடிப்பேன், அவன் பேர பிள்ளைகளை என் கண்ணால் பார்ப்பேன். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை வாஞ்சை இருக்கணும். இப்போ இருக்கிற சூழ்நிலை இல்லை, அழுகி போச்சு. நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் நான் நம்பினேங்க, நான் ஒரு நாள் நல்லா இருப்பேன், ஒரு நாள் நான் நல்லா இருப்பேன். ஏன்னா நான் எந்த தப்பும் செய்யலை, நான் எந்த கடனும் வாங்கலை, நான் எந்த வண்டிக்காரங்கிட்டையும் வாங்கிட்டு ஏமாத்தலை, நான் எந்த தவறும் செய்யலை. ஒரு நாள் முழுவதாக உழைச்ச 3 ரூபா 4 ரூபா 5 ரூபாய் கொண்டு போய் உண்டியில் சேர்த்து வைக்கிற பழக்கம் உள்ளவன். எனக்கு ஏன் ஆண்டவரை இப்படி கடனால் அவமானம், எனக்கு ஏன் ஆண்டவரை இத்தனை இந்த வயசில் எனக்கு ஏன் ஆண்டவரை இத்தனை போராட்டம்? நான் ஆண்டவர்கிட்ட நான் அழுதுகிட்டே சொல்லுவேன், ஒரு நாள் நான் நல்லா இருப்பேன் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் நான் நல்லா இருப்பேன். நீங்கள் எனக்கு தெரியும், ஒரு நாள் இதுதாங்க இந்த யோபுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன். இந்த வசனம் ஒன்றும் வீண் இல்லைங்க, வசனம் ஒன்றும் வீண் இல்லைங்க. யோபு அப்படி தான் நினைச்சாரு. இப்போ நான் நினைக்கிறப்போ அப்படி தான் எனக்கு தோணுது பாருங்க. யோபு அந்த அழுகி போச்சு, கஷ்டம், கண்ணீர், எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் பொண்ணா மனைவி மக்கள் வேலைக்காரன் எல்லாம் போயிட்டான். அதை கூட அவர் பார்க்கல. எதை தான் அவர் பார்த்தாருன்னா, நான் ஒரு நாளைக்கு நல்லா இருப்பேன். ஆமென். நான் நீதிமான், நான் சர்மார்க்கன், நான் உத்தமன், நான் நல்லா இருப்பேன் என்கிற அந்த உள்ளந்திரியினுடைய வாஞ்சை என்னை சோர்ந்து போக பண்ண எப்போ வரும் அந்த நாள்? ஆமென்.
எப்போ வரும் அந்த நாள்? அப்போ எது உங்களை சோர்ந்து போக பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா இருக்கிற காரியம், நீங்கள் ஒரு வீடை கட்டுகிற காரியம், நீ ஒரு திருமணத்தை பண்ணுகிற காரியம், நல்லா பிள்ளைகள் படித்து நல்லா வாழ போகிற என்ற காரியம். ஆமென், அல்லேலூயா. இது நிமித்தம் அது எப்போ வரப்போகுது? அது எப்போ வரப்போகுது? ஆமென், அது எப்போ வரப்போகுது? எங்கள் தங்கச்சிக்கு கல்யாணத்தெல்லாம் கல்யாணம் ஃபிக்ஸ் கூட ஆகலை. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் என்கிட்ட இருக்கிற பணத்தை என்கிட்ட எவ்வளோ நான் சேர்த்து வச்சுக்கிறேன். ஜிபிஎஃப்பில் 9,000 இருக்குது என்கிட்ட. இப்படி அதுக்குள்ளே கல்யாணம் ஆகி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா இது ஒரு 20,000 மாறும் அப்படின்னு நோட்டில் போட்டுட்டு எங்கள் ஆஃபீஸில் உட்காந்துட்டு அப்படி எழுதுவேன். மோளக்காரனுக்கு இவ்வளோ, சாப்பாட்டுக்கு இவ்வளோ, சத்திரத்துக்கு இவ்வளோ, கல்யாணத்துக்கு. நீங்கள் இதை எப்படி நீங்கள் விசுவாசன்னு எனக்கு தெரியல. வாஞ்ச எப்படியாவது என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எங்கள் மிஸ்ஸஸ் அவங்க சொந்தக்காரங்கிட்ட இருந்து சொல்லுவேன், நான் தப்பாக நினைக்காதீங்க, நான் குளிக்க சொல்ல நான் நினச்சேன், அதனால் சொல்கிறேன். நீங்களும் தப்பாக நினைக்க, அவ்வளோ தப்பாக நினைக்கூடாது. அவங்களுடைய கசின்ஸ்லாம் வந்தால் எங்கள் அண்ணையான்றாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், அவங்களெல்லாம் இவளுக்கு ஒன்றும் செஞ்சது கிடையாது. அல்லேலூயா, ஆமென். ஆனால் இப்படி கணக்கு நான் போட்டிருக்கேன். சொல்லுங்கள், அப்படி தான் சொல்லணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆமென், அல்லேலூயா. நான் இதை இவ சொல்கிறாள், எனக்கு எரிச்சலாகுது, நான் சொல்லலை. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எங்கள் மனைவிக்கு இப்படி ஒரு நல்ல புத்தியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் எதிர்பார்க்கல. யாரும் இதெல்லாம் செய்யலாம் கூட பரவாயில்ல. ஆனாலும் எங்கள் அண்ணையா கஷ்டப்பட்டான், இப்போ காரில் வரான் அப்படின்ற அந்த வார்த்தை நல்லது, ரொம்ப நல்லது. அதை நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் சொல்லுவேன், கல்யாணம் மாப்பிள்ளை வரத்துக்கு முன்னாடி என் உள்ளந்திரிகள் சோர்ந்து போகுது. எப்போ என் தங்கச்சியோடைய கல்யாணத்தை பார்ப்பேன், எப்போ அவளுடைய ஒரு வாழ்க்கையில் ஒருத்தங்கிட்ட பிடிச்சி கொடுப்பேன், எப்போ அவள் நல்லா இருக்கணும், அவள் குழந்தை பெற்று நான் வரத்தை நான் எப்போ பார்ப்பேன். மாப்பிள்ளை இல்லை, பணம் இல்லை, எங்கிருந்து வரப்போகிறான்னு தெரியல. ஆனாலும் அந்த உள்ளந்திரியைகள் நான் நல்லா இருப்பேன், என் தங்கச்சி கல்யாணம் பண்ணுவேன், அவளுக்கு ஒரு சத்திரத்தை பார்ப்பேன், கனவு அப்படியே காணுவேன். இந்த சத்திரம், அந்த சத்திரம், அப்படியே சாப்பாடு இப்படி இருக்கும், அது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். சொல்லுவேன், நான் நம்பினதை கர்த்தர் எல்லாவற்றையும் செஞ்சார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, வாஞ்சையாக இருந்தேன். நான் வாஞ்சையாக இருந்ததுனாலே நான் நம்பினது என் தேவனால் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அல்லேலூயா. மகளே, நீ வாஞ்சையாக இரு. உன் நல்ல நாட்களை இல்லை பிரதர், என்னால் இருக்கவே முடியாது. வாஞ்சையாக இரு. எப்படி இருக்க சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு இப்போ மாமிசம் முதலாம் அழுகி போச்சு, எனக்கு வேதனை தான் இருக்குது, எனக்கு கஷ்டம்தான் இருக்குது, எனக்கு கண்ணீர் குறைவு தான் இருக்குது, கடன் பிரச்சனை தான் இருக்குது, எங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணம்னாவும் தெரியல, என் கடன் பிரச்சனை எப்படி சூழ்நிலை முடியும்னு தெரியல, எனக்கு ஒன்றுமே தெரியல. அது சொல்லுவேன், நீ நல்லா இருப்ப என்கிற வாஞ்சியை மாத்திரம் உன் இருதயத்தில் வச்சிரு. அல்லேலூயா. உனக்கு பணம் உன் கையில் தேவையில்லை. நான் வெறும் கையை வச்சு தான் கணக்கு போட்டேன். ஆமென். கையில் ஒரு பேனா, ஆஃபீஸில் ஆனால் ஒரு பேனா கொடுத்துருவாங்க, தெரியல உங்களுக்கு? ஆஃபீஸில் ஆனால் பேனா கொடுத்துருவாங்க, ஒரு சேரை கொடுத்துருவாங்க. சொல்லுவேன், அதில் உட்காந்து கணக்கு போடு. இது இப்படி, இவனுக்கு இப்படி, சாப்பாட்டுக்கு அவ்வளோ ஆகும், சரி நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இப்படின்னு கணக்கு போடு. இதனாலே என் உள்ளம் திரிகள் சோர்ந்து போகிறது. உனக்கு வர இருக்கிற நல்ல காரியங்களை நினைச்சு, உனக்கு வர இருக்கிற மேன்மைகளை நினைச்சு, உனக்கு வர இருக்கிற ப்ரொமோஷன்களை நினைச்சு, உனக்கு வர இருக்கிற பெரிய பதவிகளை நினைச்சு, உனக்கு வர இருக்கிற வீட்டை நினைச்சு, உனக்கு வர இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை நினைச்சு, உனக்கு வர இருக்கிற எல்லா மேன்மையான காரியங்களை, கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற எல்லா காரியங்களை நினைச்சு, அதன் நிமித்தம் உள்ளந்திரியர்கள் சோர்ந்து போகணும். அந்த வாஞ்சையால். ஆமென். இப்போ இருக்கிற வாஞ்சினால் அல்ல, இப்போ இருக்கிற சோர்வினால் அல்ல, இப்போ இருக்கிற தரித்திரத்தினால் அல்ல, இப்போ இருக்கிற வெறுமையினால் இல்லை, இப்போ இருக்கிற அழுகின மாமிசத்தினால் அல்ல, வருகிறதை நினைத்து நான் பெற்றுக்கொள்வேன், அதன் மேலே வாஞ்ச. இது மேலே சோர்வு இல்லை, இது மேலே சோர்வு இல்லை. இது மேலே சோர்வு இருந்ததுன்னா வாஞ்சை வராது. ஆமென். வாஞ்சை வராது. அப்போது நீ நல்லா இருப்ப, நான் நல்லா இருப்பேன், இந்த சீட்டில் நான் உட்காருவேன், இப்படி நான் வேலை செய்வேன், நானும் என் பிள்ளைகளும் நானும் வீடு கட்டுவேன், நானும் அதில் இருப்பேன்,
நானும் சந்தோஷமாக இருப்பேன். அந்த வாஞ்சை நிமித்தம் என் உள்ளந்தெரிகள் வாஞ்சை என்னது, வரப்போகிறதை எதிர்பார்த்து அதன் நிமித்தம் உள்ளத்தை சோர பண்ணுகிறது தான் வாஞ்சை. அல்லேலூயா. இருக்கிறத நினச்சி அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறது வாஞ்சை இல்லை. ஆமென். சொல்கிறாரு யோபா தான் சொல்கிறார், என் மாமிசம் முழுவதும் அழுகி போனாலும் எனக்கு ஒரு வாஞ்சை இருக்குதுப்பா, என் கர்த்தரை நான் தரிசிப்பேன். அவர் வருவார், அவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணேன், என் மாமிசம் அழுகி இருக்குது, என் எலும்பு இப்படி இருக்குது, என் முன்னாடி என்னை விட்டு போயிட்டா, என் பிள்ளைகளை என்னை விட்டு போயிட்டான், என் வேலைக்காரன் என்னை விட்டு போயிட்டான், என் நண்பர்களெல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்பேன். இதுதான் எனக்கு வாஞ்சியாக இருக்குது. நீங்கள் எப்போ வருவீங்க, எப்போ என்ன நியாயம் விசாரிப்பீங்க, எப்போ மறுபடியும் இரட்டத்தனையா என்னை ஆசீர்வதிப்பீங்க என்ற வாஞ்சை. ஆமென். பாவியாகிய சகரியா நான் சொல்லுவேன் ஆண்டவரிடத்தில் வந்தான். அவன் என்ன நினைச்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஞ்சையோடு கூட எப்படியாவது இந்த இயேசு 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 சொல்கிறாங்களே, நம்ம பட்டணத்துக்காக வருகிறாரே, இவர் எப்படியாவது பார்க்கணுன்னு தான் வாஞ்சித்தான். ஆமென். பெரிய பாவி, ரட்சிப்பு இல்லை. நான் சொல்லுவேன், ரட்சிப்பினுடைய சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அடிக்கடி சபையில் சொல்கிறோமா இல்லையா? ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கா உங்களுக்கு? ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கா உங்களுக்கு? நம்ம கேட்குறோம் இல்லையா? ரட்சிப்பின் சந்தோஷம் தாங்க கிறிஸ்து நமக்கு கொடுக்குற பெரிய வரம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, தியானிக்கிறோம் இல்லையா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க. வாஞ்சையாய் நீ இருப்பாயானால் ரட்சிப்பணி பெற்றுக்கொள்வான், ரட்சிப்பணி பெற்றுக்கொள்வான். இந்த மனுஷன் இயேசு இயேசு சொல்கிறார்களே, சின்ன பிள்ளைகள் மட்டும் ஓசன்னா இயேசு என்று சொல்கிறார்களே, அவன் ஒரு பாவி, அவன் பெரிய உத்தியோகஸ்தன், நேரம் இல்லை, இயேசு இடத்துல வரத்துக்கு நேரம் இல்லை. ஆனாலும் எது அவனிடத்திலே இயேசு இடத்திலே அவனை கொண்டு வந்தது என்று சொல்லுவோமானால், அவரை நான் பார்க்கணும். அவரை, இந்த ஆரம்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை நான் பார்க்கணும். யார் இப்படிப்பட்ட ஆள் யார்? என்னவோ மரித்தோரை எழுப்புறாராம், கண்ணுக்கு குருடனுக்கு பார்வை அளிக்கிறார், மருத்துவரை தரித்திரத்தை சுஸ்தப்படுத்துகிறார், தரித்திரத்தை ஐஸ்வர்யானாய் மாற்றுகிறார். அவர் பெரிய ரட்சிப்பை, விபச்சாரிகளை மன்னிக்கிறார். ஆமாப்பா, கல்லெறியது தான் நம்ம கண்டோம், விபச்சாரிகளை மன்னிக்கிறாரு. எனக்கும் ஒரு ரட்சிப்பு உண்டாகுமா அப்படின்னு ஒரு வாஞ்சைனால எல்லா வேலையும் விட்டுட்டு நெடுந்தூரமாய் போய் நடந்து போயிட்டு ஏசப்பாவை பார்க்கணும் என்ற வாஞ்சை இருதயத்தில் வைத்தான். ஆமென். ஆனால் அங்கே போனால் பார்க்க முடியல. இஸ்ரவேல் எல்லாம் உயரம் உயரமாக இருப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரவேல் எல்லாம் மிகவும் உயரமாக இருப்போம். இவன் குள்ளனானபடியினாலே முன்னாடி 10 பேருக்கு உயரமாக நின்றுனால இயேசுவை பார்க்க முடியல. எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி மரத்தின் மேலே ஏறினான். வாஞ்ச. அல்லேலூயா. ஆமென். பார்க்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா, அடையணும்னு நினச்சிட்டிங்கன்னா பாதியில் போயிடாதீங்க. ஆமென். பாதியில் விட்டுறாதீங்க. படிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா பாதியில் விட்டுறாதீங்க. ஆமென். வீடு கட்டணும்னு நினச்சிட்டிங்கன்னா பாதியில் விட்டுறாதீங்க. நல்ல நாளை காணணும்னு நினச்சிட்டிங்கன்னா, மாமிசம் முதலாய் அழுகி போனாலும், ஜீவன் ஆனாலும் சாகானாலும் பாதியில் விட்டுறாதீங்க. ஆமென். உங்களுடைய தரிசனத்தை, உங்களுடைய வாஞ்சையை விட்டுறாதீங்க. கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல, வேலை வெட்டிலாம் விட்டுட்டு வந்தேன், ஆனால் நிறைய ஜனங்கள் சுற்றி இருக்கிறாங்க. சரி, அவர் இடத்துல இருக்கிற வந்தேன், அவருடைய வார்த்தையை கேட்டேன், அவருடைய மகிமை பிரஸ்தாபத்தை நான் கண்டேன், கிளம்பல. அவரை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சையினாலே குள்ளனான சகேவு மரத்தில் ஏறினான். ஆமென். கர்த்தர் அந்த வாஞ்சியை பார்த்தார். வாஞ்சியை பார்த்தா, சகேவே நீ இறங்கி வா, நான் உன்னிடத்தில் தங்க வேணும். வாஞ்சையோடு கூட கிறிஸ்துவை அழைத்து கொண்டு போனோம். ஆண்டவர், வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, நீர் இங்கே வருவாரானால். நான் சொல்ல, எத்தனை பேர் கிறிஸ்துவ வீட்டில் வச்சுக்கணும்னு வாஞ்சியாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. வாஞ்சிருக்கா? இயேசுக்காக வீட்டை திறந்து கொடுக்குறீங்களா? வாஞ்சிருக்கா?
சொல்லுங்கள். நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் படுக்கிறீங்க, நீங்கள் என்னென்னவோ பண்ணுறீங்க. ஆனால் இயேசுக்காக வீட்டை திறக்கணுன்ற நம்பிக்கை இருக்கா? வாஞ்சை இருக்கா? ஜெபம் இருக்கா? துதி இருக்கா? வாய்ப்பு கிடைச்சா தேவனுக்கு மகிமையை செலுத்துகிற வண்ணமாக உங்கள் வீடு இருக்கா? நீ உன் வீட்டில் நல்லா இருக்கணுமா, ஆசீர்வாதமாக இருக்கணுமா, நோய் நொடி இல்லாமல் இருக்கணுமா, சுகமாக இருக்கணுமா, கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணுமா, இவைகள் எல்லாவற்றையும் ரட்சிப்பு அடையணுமா, இயேசு உங்கள் வீட்டில் வைங்க. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவை வீட்டில் வைங்க. நீங்கள் தங்கிறத விட, நீங்கள் பயன்படுத்த விட இயேசு அதிகமாக உங்கள் வீட்டை பயன்படுத்தணும். ஆமென். அந்த வாஞ்சை இருக்கணும். அதான் அவர் சொல்கிறாரு, நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனோட கூட தங்குவேன். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கி அவர் தட்டுற போது நீங்கள் நம்ம திறந்தாதான் நாளைக்கு நம்ம போய் தட்ட வேண்டிய நாள் ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. எங்கே போய் தட்டுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். திரு முழுகிறது பார்த்தீங்களா? எங்கே போய் தட்டுவீங்க? கடங்காரனியா? எங்கே? அது நம்பிக்கை இல்லை. நீங்கள் ஒரு நாள் போய் தட்டணும், அங்கே நம்ம எல்லாரும் போய் அங்கே தட்டணும். இங்கே தட்டினி அவர் கேட்பார், நான் ஒன்று தட்டினேன் நீ திறக்கலையே, கோல்டா மாதிரி கேட்பார். நான் அவர் மட்டும் சித்தாக மட்டும் 4 பூரி வைக்கிறீங்க. ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் நம்மளை போலங்க, நம்மளை அவர் சாயலாக தானே வச்சிருக்கிறார். எதிர்பார்ப்பார் நம்மக்கிட்ட, நான் நீங்கள் வந்து தட்டினப்பா உன் கதவை திறந்தியா, நீ ஒரு வாஞ்சை இருந்ததா என் மேலே, எனக்கு திறந்து கொடுக்கணும்னு வாஞ்சை வச்சியா நீ, நான் உனக்கு வீட்டை கொடுத்தா நீயே படுக்கிற, நீயே எந்திரிக்கிற, நீயே போகிற, எல்லாம் நீயே பண்ணிட்டு இருக்கிறியே, நான் உன்னோட கூட இருக்கணும்னு ஒரு வாஞ்சை நீ வச்சியா, வாஞ்சி வச்சியா? சொல்ல, வாங்க ஆண்டவரே. சகைவு யாருமே இல்லைங்க. சகைவு உங்களை போல் கிறிஸ்டின் இல்லை. உங்களை போல் அப்பா கிறிஸ்டின்னு, தாத்தா கிறிஸ்டின்னு, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன், சகைவு அதெல்லாம் இல்லை. ஞானஸ்தானம் இல்லை, திருவிருந்து ஆராதனை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் என்ன தான் இருந்தது? வாய் தரங்குங்க, வாஞ்சை இருந்ததுங்க. மகளே, ஏசப்பா மேலே ஒரு வாஞ்சை இருக்கா? அவரை உங்கள் வீட்டில் பாடணும்னு ஒரு வாஞ்சை இருக்கா? அவருக்காக என் வீட்டை கொடுக்கணும்னு வாஞ்சை இருக்கா? இந்த வாஞ்சை தாங்க உங்களை விடுதலையாக்கும். உலகத்தில் இருக்கணும் எப்படிலாமோ நியாயந்தீர்க்கப்படுவான். ஆனால் நீங்களும் நானும் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதை வைத்து நியாயந்தீர்க்கப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு முதலாவது எங்கிருந்து துவங்கும்? கொடுத்தவர்களிடத்திலிருந்து, பெற்றுக்கொண்டவர்களிடத்திலிருந்து. ஆமென். சகேவு வாஞ்சையாய், ஆண்டவரை வாங்க, ஆண்டவரை வாங்க ஆண்டவரை. அவன் ஒரு அதிகாரி. இந்த இயேசு வீட்டுக்குள்ளே வந்தால் எவ்வளோ பிரச்சனை வரும். ஆமென். இந்த இயேசு வீட்டுக்குள்ளே வந்தால் எவ்வளோ பிரச்சனை வரும். பிரதான ஆசாரிகளால் பிரச்சனை, வேத பாரகர்களால் பிரச்சனை, அதிகாரங்களால் பிரச்சனை, அரசர்களால் பிரச்சனை. வாஞ்சை. அவர் இங்கே வரணும், நான் அவரை பார்க்கணும். நான் பார்க்க தான் போனேன். அவரு நான் சொல்கிறாரு, வாப்பா உன் வீட்டில் தங்கணுன்றாரு. வாஞ்சியாய் கூட்டிட்டு போகிறான், வாஞ்சியாய் கூட்டிட்டு போகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் தேவனுடைய குமாரனாக இருக்கிறாரே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பெரிய ஒரு ரகசியத்தை அங்கே சகரிவு மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நான் சொல்லுவேன், இந்த வாஞ்சை வாங்க போகலாம். இயேசுவை பார்க்கணும்னு நினச்ச வாஞ்சை. நான் சொல்லுவேன், அவன் ரட்சிப்பு அடையும்படியாக நிறைவேறியது. கொஞ்சமும் நினைக்கல,
இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வருவாரா? அவர் என் வீட்டுக்கு வருவாரா? நான் தான் அவரை பார்க்க போகிறேன், அவர் முகத்தை பார்த்துட்டு நான் வந்துடுறேன்னு போனேன். ஆனால் அந்த வாஞ்சை ஆண்டவரை வீட்டுக்குள்ளாக அழைத்து வந்தது. நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளாக வர்றதை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. சந்ததி சந்ததியாக நீ ஆசீர்வாதமாக இருப்பா. ஆமென். இந்த இயேசு மாத்திரம் உங்கள் வீட்டில் இருந்தார்னா சந்ததி சந்ததியாக நீ ஆசீர்வாதமாக இருப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நீ இரத்த கோட்டைக்குள்ளாக நீ மறைக்கப்பட்டிருப்பா. அவர் வந்து உன் சாபத்தினுடைய போஜனத்தை உன்னோட கூட தங்கி அவர் எடுத்து போடுவார். எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, ரெண்டாவது காரியம், இயேசுவை உன் வீட்டில் உன் இருதயத்தில் வச்சுக்கணும்னு வாஞ்சை இருக்கணும். உனக்கு எப்படியாவது நீ வச்சுக்கணும். 4 பைபிளை வச்சுக்கிறது இல்லை, காலண்டரை வச்சுக்கிறது இல்லை. கர்த்தர் உன் வீட்டில் இருக்கணும். ஆண்டவருடைய சுவிசேஷம் உன் வீட்டில் இருக்கணும். ஆண்டவருடைய ரட்சிப்பு உன் மட்டும் இருக்கணும். நான் சொல்லுவேன், இப்போ ஜானுக்கு ஒரு மேரேஜ் ஆச்சுன்னா எங்கேயோ இருந்து மருமகன் வந்து இங்கே ஆள போகிறா. ஆமேன். எங்கேயோ இருந்து ஒரு மருமகளை வந்து எங்களை பின்னாடி பேச போகிறா. எங்கேயோ இருந்து மருமகன் வந்து நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வச்சதெல்லாம் அவன் ஆள போகிறா. ஆமேன். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரட்சகரே, என்னை மீட்டவரே, என் அன்பு தகப்பனே, தந்தையே. அவர் எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு? உன் பிள்ளைக்கு எழுதி கொடுக்க, என் பிள்ளைக்கு எழுதி கொடுக்க போகிறதெல்லாம் என் மருமக. அல்லேலூயா. நீ கிடையாது. ஆமேன். சொல்லுங்கள், என் பிள்ளைக்கு நான் சேர்த்து வைக்கிறதெல்லாம் யாருக்கு? யாரோ பெத்த புள்ள. தப்பாக நினைக்காதீங்க. யாரோ பெத்த புள்ள, அது எனக்கு ஒரு வேளை காப்பி கொடுக்குமா, அது ஒரு வேளை அன்பாக சோறாக்கி போடுமா, அன்பாக என்கிட்ட பேசுமா, தெரியாது. ஆனால் யார் தான் போய் பூட்டிக்கிறார் வீட்டில்? யார் தான் போய் பூட்டிக்கிறார் வீட்டை? சொல்லுங்க. மருமக. சித்தாவுக்கு வந்தாலும் அப்படித்தான். நீ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கட்டி இருக்கிறீங்க, அவள் உங்களை எங்கே வைப்பான்னு தெரியாது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவை வச்சிருங்கன்ற நான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், இது என்ன உனக்கு வீடு, இதை விட அருமையாக உனக்கு பக்கத்தில் தர, நீ நல்லா வாழுற, அது வாழ்ந்துட்டு போட்டேன்னுவார். ஹல்லேலூயா. இயேசு மாத்திரம் நீ இருந்தான்னா நீ எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக இருப்பா. பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுல உனக்கு வருத்தம் இருக்காது. பொண்ணுங்களுக்கு கொடுக்கறதுல, மருமக்களுக்கு கொடுக்கறதுல உனக்கு வருத்தம் இருக்காது. நீ சந்தோஷமா இருப்பா. ஒரு வேலை குடிசையில் இருந்தாலும் பிள்ளைகள் வாழ்வதை குறித்து நீ ரசிப்பா. இயேசு உன் இருதயத்தில் இருந்தா, இயேசு உன் வீட்டில் இருந்தா. இருக்காரா? யாரோ இருக்காங்களேங்க, யாரோ இருக்காங்களே. இயேசுக்காக இடம் இருக்கா? நம்ம வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும்னா இயேசுவை பார்க்கறதுக்கு மாத்திரமல்ல, சொல்லுவேன், அவரை வீட்டுக்கு அழைப்பதற்கும் வாஞ்சியா இருங்க. அல்லேலூயா. அவர் உங்கள் வீட்டில் இருக்கட்டும். சாபம் இல்லை, வியாதி இல்லை, கஷ்டம் இல்லை, சண்டை இல்லை, எந்த உறவு கோளாறும் இல்லை. கிறிஸ்து உங்கள் வீட்டில் இருக்கட்டும். ஆமென். ஆமென். அவனை அழைத்து சென்றான். அவனை அழைத்து சென்றான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. வாஞ்ச அப்படியே துடிக்கிறான். ஆண்டவரே, நீங்க வர வேண்டாம், நான் பாவி ஆண்டவரே, பாவியாக மனுஷன், நீ என்னிடத்துல வர வேண்டாம். வாஞ்ச. இந்த வாஞ்சை அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தது. நான் சொல்லுவேன், நீங்கள் எல்லா எல்லைகளிலும் ரட்சிக்கப்பட வேண்டுமா? இதான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம். இதுதான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம். ஆண்டவர் நம்முடையத்திலே இருக்க வேண்டும் என்கிற அந்த ரட்சிப்பு, அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வாஞ்சையை கொடுத்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். நீ கொடுத்தது வாஞ்ச, ஆனால் வந்ததோ ரட்சிப்பு. எல்லைகளில் ரட்சிப்பு, குடும்பத்தில் ரட்சிப்பு, உறவுகளில் ரட்சிப்பு. இந்த வாஞ்சை தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும் என்பதை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் மறந்து விடாதீங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5. நான் இதோட கூட முடிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். அதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றால் அவள் களத்திற்கு போய் அப்போதும் சிஸ்டர், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் நான் செய்வேன். ஆமென், அல்லேலூயா. நீ இந்த ரூத்து நகோமி காரியம்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லுவேன், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் நான் செய்வேன். தேவன் மேலே மாத்திரம் நீ வாஞ்சையாக இருந்துட்டேன்னா நான் சொல்லுவேன், அவர் சொல்கிறபடியெல்லாம் உங்கள் வாழ்க்கை இருக்கும். அவர் சொல்கிறபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இந்த வாஞ்சை இந்த ஒவ்வொரு வசனத்தின் பிரகாரம் நம்ம வாழ வைக்கும். நீர் எனக்கு சொல்கிறபடியெல்லாம் நான் செய்வேன். நீ கிளம்பி வந்ததை நீங்கள் கவனிங்க. எந்த சூழ்நிலையும் சாதகமாக இல்லை. ஆனாலும் ரூத்துடைய ஒரே வாஞ்ச, உம்முடைய தேவனே என் தேவன், நான் உன் கூட தான் வருவேன். நீ தருதர எல்லாத்தையும் இழந்துட்டா, நீ எல்லாமே உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, நீ யூதாவுக்கு கடந்து செல்கிறா. ஆனாலும் என் வாஞ்சை உன்னை மாத்திரமே பின்பற்றும். நான் சொல்லுவேன், வாஞ்சையாக இருக்கிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. வாஞ்சியாக இருக்கிறவர்களை ஒருபோதும் ஆசீர்வாத குறைச்சலே கர்த்தர் விடுவதே இல்லை. நீ கவனிச்சு பாருங்க. அந்த வாஞ்சியை ஒருவளோ ஓர்பாள் முத்தமிட்டு கடந்து சென்றால், ரூத்தோ வாஞ்சையாக நகோமியை பற்றி கொண்டா. சூழ்நிலை எப்படி சொல்லுங்க? சூழ்நிலை எப்படி? ஒன்றுமே இல்லை. ஆனால் இருந்தது என்ன கேட்டிங்கன்னா வாஞ்ச. நான் யாரோட இருக்கணும் அப்படின்னா, நான் என் மாமியாகிய நகோமியோட தான் நான் இருக்கணும். என் மாமியாகிய நகோமியின் பட்டணத்தில் தான் நான் இருக்கணும். என் மாமியாகிய நகோமியினுடைய தேவன் தான் என் தேவனாக இருக்கணும். இந்த வாஞ்சை. இது மாத்திரமல்ல, இங்கே வந்தாச்சு, யூதாவுக்கு வந்தாச்சு. சூழ்நிலை என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நிலங்களிலே கடைசியாக ஆசீர்வாதத்தினுடைய கடைசி சூழ்நிலை, சாப்பாடு சாப்பிடுவதற்குண்டான கடைசி சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிச்சை எடுக்கிறதோட ஒரு அடுத்த கட்டம் இது, அடுத்த முன்பான நிலை இது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் முழுக்க போது வயல்வெளியிலே காத்திருக்கணும். எல்லாம் முடித்து பொழுது சாய்கிற அந்தி வேலையிலே எல்லாம் முடித்து வெளியே போயிட்ட பிறகு அங்கே எதனா சிந்தி இருக்கிறதை நீ பொறுக்கி எடுத்து கொண்டு நிலை, அங்கே சிந்தி இருக்கிறத பொறுக்கிற நிலை, அதை அப்படியே மடியில் பொறுக்கி கொண்டு வருகிற நிலை. ஆனாலும் அந்த நகோமியின் மேல் வைத்த வாஞ்சையினாலே அவர் சொல்கிறா, நீர் சொல்வதையெல்லாம் நான் செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் மேலே மாத்திரம் ஒரு வாஞ்சை உங்களுக்கு இருக்குமானால், இந்த காதலை கேட்டேன் அந்த காலத்தில் இந்த காதலை விட்டுன்னு இருக்க மாட்டீங்க. இந்த காதலை கேட்டு அந்த காதலை விட்டுட்டு, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நானும் சர்ச்சுக்கு போனேன், ஏதோ ஒன்று சொன்னாங்க, பாதி அரையும் குறையுமா கேட்டு அப்படி அங்கே போன ஒன்று முடிஞ்சு போச்சு. அதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா? என்ன சொல்லுவோம்? டேய், ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம்தான் உன் புள்ள. ஆமென். பிசாசி சொல்லி அனுபவிக்கிற காரியம். ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம்தான் உன் பிள்ளையா வேஷம் போகிறதுக்கு. தயவுசெய்து உங்களை நான் சொல்லலை, மன்னிச்சிருங்க. அநேக காரியம் பிடித்தான். ஞாயிற்றுக்கிழமை 2 மணி மாத்திரம் கர்த்தருடைய பிள்ளையா வேஷம் போகிறதுக்கு நான் அனுமதிச்சுக்கிறேன். யார் சொல்கிறா? சத்தமாக சொல்லுங்க. யார் உங்கள்கிட்ட சொன்னா? பிசாசு தான் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. அது கூட கரெக்டாக உன் வீட்டில் வண்டியிலேருந்து ஏற்றி உன்னை நடக்க வச்சு வாசலில் கொண்டு போய் விட்டுட்டு போவான். வாசலில் நீ பிரச்சனையோடு கூட தானே வர. நான் இதை என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு வரேன், இல்லை பண்ணுறது, அது என்ன பண்ணுறது, இது என்ன எல்லாத்தையும் வைக்கிறான் அவனுக்கு. அழுகின நிலை அவனை இந்த வாஞ்ச ஆண்டு, நான் சபைக்கு போகிறேன், ஆராதிக்க போகிறேன், பாடல் பாட போகிறேன், இந்த வாஞ்செல்லாம் கிடையாது. நானும் கண்களை மூடி ஆராதிக்க போகிறேன்,
இன்றைக்கி ஆராதனை எவ்வளோ அருமையான ஆராதிச்சு தெரியுங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வந்து உக்காந்த முதல் கொண்டு பசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டேன். பலவீனந்தான். எங்கேயோ திருமணத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அதிகாலையில் எழுந்தேன், வாசலை பெருகினேன், அதை பெருகினேன், இதை பெருகினேன், வசனத்தை தியானம் பண்ணு, எல்லா வேலைகளும் செஞ்சேன். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப வேலை இருக்குது. உங்களை மாதிரியா? இல்லை, உங்களை விட எனக்கு அதிகம் வேலை தான். ஆனால் வர்றது என்ன சிந்தை? என்னென்னு சிந்தை. ஆராதிக்க போகிறேன், என்ன பாட்டு போட போகிறாங்க, கர்த்தரை எப்படி நான் ஆராதிக்க போகிறேன், இதெல்லாம் சிந்தை இல்லை. என்ன பண்ணுறது, போன உடனே சிக்கன் ஆக்கணும், மட்டன் ஆக்கணும், என்ன தான் செய்யறதுன்னு தெரியல, சபைக்கு வர போகணும், என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி தானே கொண்டு போய் வாசலில் விட்டு போகிறான் பிசாசு உங்களை. மறுபடியும் பிக்கப் பண்ணுறது யார்? மறுபடியும் உங்களை யார் பிக்கப் பண்ணுறா? அவன் தான் வந்து பிக்கப் பண்ணுறான். எல்லாம் சபையார். முஷியா, நல்லா வேஷம் போட்ட, கதை முடிஞ்சு போச்சு, வந்து சீட்டில் உட்காரு, மறுபடியும் ஏற்றிக்கோ. சூழ்நிலை, கடன் பிரச்சனை, வேதனை, நோய், படாத பாடு எல்லாத்தையும் ஏற்றிக்கோ. மறுபடியும் கிளம்பு, வா, என் பிள்ளை ஆகிட்டேன். 2 மணி நேரம் உனக்கு பலன். கர்த்தர் சுகம் கொடுப்பார், கர்த்தர் பலன் கொடுப்பார், வாஞ்சியாக இருந்தால் விடுவிப்பார், நீ நம்பினது கர்த்தரால் வரும், எல்லாம் அப்படியே பூஸ்டிங் மாதிரி இருக்கும். அப்புறம் அங்கே போனோன்னே எல்லா வேஷத்தையும் கழிச்சு போட்டு அவனோட கூட அப்படியே சேர்ந்து போயிட வேண்டியது தான். அவ்வளோதான். இதுதானே நம்ம நிலைமை. ஆனால் ரூத் சொல்கிறா, நான் சொல்லுவேன், நீ சொல்வதையெல்லாம் நான் செய்வேன், நீர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். நகோமியே, மாமியே, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். நான் சொல்லுவேன், நீங்கள் கர்த்தர் மேலே வாஞ்சியாக இருப்பீர்களானால் நாம் ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி என்ன சொன்னோம் உங்களுக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னார்? வாஞ்சியாக இருந்தால், அழுகின நிலைமையில் நீ இருந்தாலும், கஷ்டத்தின் நிலைமையில் இருந்தாலும், போராட்டத்தின் நிலைமையில் இருந்தாலும், பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் இருந்தாலும், வியாதி படுக்கையில் இருந்தாலும், நீங்கள் என்ன ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறாருன்னா, இவைகளெல்லாம் ஒரு மூட்டை கட்டி பக்கத்தில் வச்சுட்டு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் மேலே நான் வாஞ்சியாக இருப்பதனாலே நன்மையான நாட்களை நான் என் வாழ்க்கையில் காணுவேன். ஆமேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையான நாட்களை காணுவேன். என்னுடைய வீட்டோட காரியத்தில் நன்மை நாள், என் வேலை ஸ்தலத்தில் நன்மையான நாட்களை நான் காணுவேன். இன்றைக்கி அடிமையாக இருக்கிற நான் உயருவேன். இன்றைக்கி கம்மியான மார்க் எடுத்திருக்கிற நான் நல்லா உயர்ந்து படித்து பெரிய ஆளாக ஆவேன். ஆமாம். இதை தான் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிறாரு. இதை நீங்கள் உள்ளத்துக்குள்ளே வைக்கணும். இந்த உள்ளந்திரியைகள் என்ன சோர்ந்து போக பண்ணணும். எப்போ இந்த நாள் வரும், எப்போ இந்த நாளை நான் காண்பேன், அந்த நாட்களுக்குண்டான குறித்த அந்த பிரயாணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நகோமியின் கரத்தை பிடிச்சிட்டார் ரூத்து. உன் தேவனே, என் தேவன், நீ போகிற இடம் தான் எனக்கு எல்லாம். ஒன்றும் இல்லை. அங்கே போய் கஷ்டத்தை பார்க்குறா. இவன் நினச்சா இவளோடு கூட போனால் எதனா கிடைக்குமாக்கொன்னு. இல்லை இல்லை, நகோமியே, நீ போ, எந்த வயலில், அவனுடைய வயலுக்கே போ. போவாஸ் மூஞ்ச காட்டலையா, அவன் வயலுக்கே போய் சிந்தினதை பொறுக்கினுவா. அவன் சொல்கிறான், நீ சொன்னதெல்லாம் செய்வேன். ஏன்னா உன்னை நம்பிட்ட, உன் மேலே வாஞ்சியாக இருக்கிறேன். தாவீதுக்குரிய ரகசியம், உன் மேலே வாஞ்சியாக வந்துட்டேன், உன் தெய்வத்து மேலே வாஞ்சியாக வந்துட்டேன், உன் சூழ்நிலை மேலே வாஞ்சியாக வந்துட்டேன், உன் மேலே வாஞ்சியாக நான் வந்துட்டேன். நீ சொல்வதெல்லாம் நான் செய்வேன். மகளே, கர்த்தர் மேலே உனக்கு ஒரு வாஞ்சை இருக்குமானால் தேவனுடைய வசனம் சொல்வதெல்லாம் நீ செய்வான். ஆமே. நான் முடிக்கிறேன். அதே 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம். 1வது வாசிங்க. அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். 1வது வசனத்தை வாசிக்க முடியாது. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி. அல்லேலூயா. ஆமென். இதான் விஷயம். இந்த பொண்ணு ஒரு மருமக, பெத்த பிள்ளைங்கள்லாம் போயாச்சு, இவ ஒரு மருமக. ஆனால் இந்த தரித்திரமான எல்லாவற்றையும் இழந்து போன இந்த ஏழை விதவியில் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி
நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனா? ஆமென், ஆமென், அல்லேலூயா. யார் சொல்கிறா? யார் சொல்கிறா? யார் சொல்கிறா? தரித்திரம், எல்லாவற்றையும் இழந்த தரித்திரம், சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து, தேசத்தை இழந்து, கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து நட்டாத்தில் நிற்கிற இந்த தரித்திரம் சொல்லுது, ரூத்தை பார்த்து, நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனா? ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஏன்னா மகளே, என்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் நீ என் மேலே வாஞ்ச வைத்து, என் மேலே நீ வாஞ்ச வைத்து என்னை நம்பி நீ கரம் பிடிச்சி வந்ததுனால மகளே, நான் உன் சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனா? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உன் சௌக்கியத்தை தேடாமல் நான் இருப்பேனா? அல்லேலூயா. மகளே, மகனே, இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், நீ யார் மேலே வாஞ்சியா இருக்கிறனா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்த ஐஸ்வர்யவானாகிய தேவன் மேலே வாஞ்சியார். ஆமென். இந்த தரித்திரமே இந்த வார்த்தையை சொல்லக்கூடுமானால், என் தேவன் உங்கள் வாஞ்சையை பார்த்து, என் வாஞ்சையை பார்த்து, நீ சுகமாக இருக்கும்படி உன் சௌக்கியத்தை நான் தேடாமல் இருப்பேனா? அல்லேலூயா. ஆமென். மகளே, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவன், ஆண்டாண்டுகளாக நம்மை போஷித்து வழி நடத்துகிற தேவன், சந்ததி சந்ததியாய் ஏற்ற காலத்திலே மழையை போது வாழ வைக்கிற தேவன் இந்த பூலோகத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவினுடைய பாவத்திற்காக அவருடைய சொந்த குமாரனை கொடுத்த தேவன். மகளே, நீ என் மேலே வாஞ்சியா இருப்பதுக்காக, உன் சுகத்துக்காக, உன் சுகத்தை தேடாமல் நான் இருப்பேனா? மறுபடியும் நான் வாசிக்கிறேன், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனா? அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை நகோமியினுடைய வாயிலிருந்து வந்தது? ஏன் இந்த வார்த்தை நகோமியினுடைய வாயில் வந்தது? நான் சொல்லுவேன், அந்த வாஞ்சியாக இந்த தரித்திரத்தினுடைய கையை பற்றிக்கொண்டு, உன் தேவனே என் தேவன், உன் தேசம் என் தேசம், நீ வாழ்கிற இடத்துல நான் வாழ்வேன், நீ சாகிற இடத்துல நான் சாவேன்னு வாஞ்சையோடு கூட கைப்பிடித்து வந்த இந்த தரித்திரத்தினுடைய வார்த்தை, உன் சௌக்கியத்தை தேடாமல் உன்னுடைய சுகமாய் நீ வாழ்ந்திருக்கும்படி நான் உன்னுடைய சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனா? ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளையே, இந்த ராஜாதி ராஜா, இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், தம்முடைய பாவங்களுக்காக சாபத்திற்காக சொந்த குமாரனையே கொடுத்தவர், அவர் மேலே நீ வாஞ்சா இருப்பதனாலே நீ நல்லா வாழ்ந்திருக்கும்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் சௌக்கியத்தை தேடாமல் இருப்பாரோ? ஆமென், அல்லேலூயா, ஆமென். நான் சொல்லுவேன், நீ ஆண்டவர் மேலே மாத்திரம் வாஞ்சியாக இருந்து, உன் நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையாக கூட இருக்கலாம், உன் மாமிசம் முழுவதும் அழுகி போகிற சூழ்நிலையாக இருக்கலாம், உன் பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், குடும்ப சூழ்நிலைகள், வியாதிகள், கொஞ்சம் வருமானங்கள், கடன் சுமைகள், அவமானம், நிந்தைகள், போராட்டங்கள், தனியாக தரித்திரா இருந்தாலும் நான் உங்களுக்கு சாட்சி சொன்னது போல், ஆண்டவரே நான் உம்மை பற்றி கொண்ட உம்மால வாஞ்சியாக இருக்கிறேன். நான் சொல்லுவேன், நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் எவ்வளோ வாஞ்சியாக நான் இருப்பேன் தெரியுங்களா? நான் சொல்லுவேன், 3200 ரூபான்றது எனக்கு பெரிய பணம் சிஸ்டர் பிரதர். எனக்கு 3200 ரூபான்றது பெரிய பணம். ஆனால் ஆண்டவருடைய பாட்டை கேட்கணும் என்பதற்காக 3400 ரூபா கொடுத்து ஒரு பிலிப்ஸ் டேப் ரெக்கார்டை நான் வாங்கினேன். என் வாழ்க்கையில் முதலாவது வாங்கின சொத்து அதான். அல்லேலூயா. தைரியமாக சொல்லுவேன். இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. முதலாக நான் வாங்கின சொத்து அது இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட இருக்குது. முதலாக நான் வாங்கின சொத்து
$3400 கொடுத்து சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, கஷ்டம், கண்ணீர், போராட்டம். ஆனால் எப்படியாவது ஆண்டவருடைய பாட்டை நான் கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாடல்களை கேட்கணும். பிர்பன்ஸ் ஐயா கேசிட்டு அப்போலாம் $35, $40. ஆரம்பத்தில் போக சொல்ல எனக்கு யாரும் நண்பர்கள் கிடையாது. நான் $35 கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அப்புறம் காணிக்கையே இயேசு நாமத்தினால ஏதோ $5 ஏதோ வச்சு காணிக்கை போட்டுருவேன். ஆனால் கேசட் வாங்கிறதுக்காக நான் $35 எடுத்துக்கொண்டு போவேன். அப்புறம் சில நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சாங்க. அவர்களிடத்தில் போயிட்டு பேசி பழகி, 11ஆம் வாழை உங்ககிட்ட இருக்கா, 8ஆம் வாழை உங்ககிட்ட இருக்கா, 12ஆம் வாழை உங்ககிட்ட இருக்கா, அதை வீட்டில் போட்டு 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 கேட்பேன். அல்லேலூயா, ஆமென். இந்த வேதத்தை வைத்து தான் உறங்குவேன். நான் உத்தமன் சொல்லலை, நான் சர்மார்க்கன்னு சொல்லலை, நான் நீதிமான் சொல்லலை, நான் பக்திமான் சொல்லலை, கர்த்தருக்காக எல்லாத்தையும் கொடுத்து நான் சொல்லலை. ஆனால் நான் சொல்லுவேன், ஆண்டவர் மேலே கொஞ்சம் வைத்த அந்த வாஞ்சைக்காக ஆண்டவர் என்னை பார்த்து சொல்கிறார், மகனே, மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உன் சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனா? அல்லேலூயா. அன்னைக்கு நான் காட்டின அந்த வாஞ்சை தான் இன்றைக்கி நான் சௌக்கியமாக இருப்பதற்கும் சுகமாக இருப்பதற்கு காரணம். அல்லேலூயா. எவ்வளவோ நோய் உண்டு, எவ்வளவோ காரியங்கள் உண்டு. நான் சொல்லுவேன், ஆண்டவர் இந்த கால வேளையிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், மகளே, மகனே, நீ என் மேலே வைத்த வாஞ்ச, என் மேலே வைத்த வாஞ்ச, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உன் சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனா? ஆமேன். அல்லேலூயா, ஆமேன். ஒரு தரித்திரம் தன் மருமகளை பார்த்து சொல்லக்கூடுமானால், என் தேவன் உங்கள் தேவன் நம்முடைய சொந்த பாவங்களுக்காக அவருடைய சொந்த குமாரனை கொடுத்த தேவன். நீ சுகமாக நல்ல வீட்டில் வாழும்படி, உன் பிள்ளைகள் நல்லா வாழும்படி, உன் பேர பிள்ளைகள் நல்லா வாழும்படி, நீ வாஞ்சியாக இருப்பதினாலே நீ சுகமாய் வாழும்படி உன் சௌக்கியத்தை தேடாமல் இருப்பாரா? அல்லேலூயா, ஆமேன். கண்களை மூடுங்க. கர்த்தரை அப்படியே நன்றி உள்ள இருதயத்தோடு கூட, நன்றி உள்ள இருதயத்தோடு, அப்பா, உன்மேல் வாஞ்சையாயிருப்பதினா என்னை விடுவிப்பி நிச்சயமாய், உன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உன்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமாய், உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். மகளே, மகனே, வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ குறைவுகள் இருக்கலாம், நீ நேசித்தவர்களை நீ இழந்திருக்கலாம், எவ்வளவோ பாடுகள் உன் வாழ்க்கையில் இருக்கலாம், இன்னும் நீ எதிர்பார்த்தது உன் வாழ்க்கையில் நடக்காமலே இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த நாளிலும் வானத்தையும் பூமியும் படைத்த ஐஸ்வர்யன் தன் சொந்த குமாரன் என்று பாராமல் இந்த பாவிகளுக்காக அவருடைய குமாரனை கொடுத்தவர், இன்னும் நமக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தவர். நீங்கள் வேண்டிக் கொள்வீர்களானால் உங்களுக்கு நன்மையானதை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? அவர் மேலே ஒரு வாஞ்ச, ஒன்றும் இல்லைங்க, அவர் பாட்டு மேலே ஒரு வாஞ்ச, அவர் வசனத்து மேலே ஒரு வாஞ்ச, உங்கள் வீட்டில் அவர் இருக்கணும்னு ஒரு வாஞ்ச, அவர் வசனத்தை கேட்டு அதன் பிரகாரம் நீ நடக்கணும்னு ஒரு வாஞ்ச, அவர் வைத்திருக்கிற சபை சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபை மேலே ஒரு வாஞ்ச, அங்க வந்து ஆராதிப்பதில் உனக்கு இருக்கிற வாஞ்ச. சொல்லுவேன், தரித்திரரான நகோமின் மேலே வாஞ்சை வைத்து வந்த ரூத்தின் வாரியிலிருந்து வந்த வார்த்தை. அந்த ரூத்து சொல்லுகிறார், நீ சொல்கிறபடியெல்லாம் நான் செய்வேன் நகோமி, ஏன்னா உன் மேலே நான் வாஞ்சியாக இருக்கிறேன். ரூத்தோட வார்த்தை, மகளே,
என்ன நம்பி, இந்த தரித்திரத்தை நம்பி, இந்த ஒன்றில்லாத யாரை என்ன நம்பி நீ வாஞ்சியா நீ வந்தபடியினாலே நீ நல்லா வாழ்ந்திருக்கும்படி உன் சுகத்தை தேடாமல் இருப்பேனா? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உன் நன்மையை தேடாமல் இருப்பேனா? உன் சுகத்தை தேடாமல் இருப்பேனா? உன் ஆசீர்வாதத்தை நான் தேடாமல் இருப்பேனா? நீ எப்படி என் மேலே வாஞ்சியாக இருக்கிறியோ அதை போல் எனக்கு வேறு எந்த வாஞ்சியும் இல்லை. எப்படியாவது நீ நல்லா இருக்கணும் ரூத்து, அதை தவிர என் இருதயத்தில் வேறு வாஞ்சா இல்லைப்பா. என்னை நம்பி நீ வந்துட்டப்பா, என்னை நம்பி நீ கரம் பிடிச்சிட்ட. உன் சுற்றா உறவுகள் எல்லாம் நீ நினைச்சா உன் அழகிற்கு எத்தனையோ ஐஸ்வர்யவான் பின்னாலும் வாலிபர் பின்னாலும் நீ போயிருக்கலாம். அந்த வாஞ்சலாம் உனக்கு இல்லாமல் இந்த கிழவி கையை பிடிச்சிட்டு என் மேலே வாஞ்சியாக இருந்தபடினாலே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உன் நன்மையை தேடாமல் நான் இருந்துருவேனா? நான் தரித்திரந்தான், ஆனால் என் நினைப்பு, என் எண்ணம், என் ஏக்கம் எப்படியாவது நீ நல்லா வாழ்ந்துடணும் மாத்திரம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ என் மேலே வைத்த வாஞ்சப்பா, வாஞ்ச எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எத்தனையாய் கர்த்தரை நேசித்து அவரை பார்த்து அவரை அழைத்து, ஆண்டவரே நீர் என்னிடத்திலே வரக்கூடாது என்று சொன்ன சகைவு போல என் வீட்டுக்கு நீர் வருகிறீரா என்று ஆனந்த சத்தத்தோடு துள்ளி குதித்தப்பா, நான் என்னிடத்தின் பாதையை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் யாரையாவது அநியாயமாக வாங்கினதுள்ளால நான் அதை மறுபடியும் தனைகளாக திருப்பி தருகிறேன் என்று சகவை பார்த்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு வந்தது. ஏன்னா நீ என்னை பார்க்கணும், என் ரட்சிப்பை அடையணும் என்று சொல்லி வாஞ்சையா என்னை பின்தொடர்ந்தபடியினாலே உனக்கு நான் ரட்சிப்பை தருகிறேன். மகளை, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வேணுமா? உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வேணுமா? உன் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வேணுமா? உன் கணவன்மாருக்கு ரட்சிப்பு வேணுமா? உங்ககிட்ட வாஞ்ச இருக்கணும். உங்ககிட்ட வாஞ்ச இல்லைன்னா எதுவும் நடக்காது. உங்ககிட்ட வாஞ்ச இல்லைன்னா எதுவும் நடக்காது. சபையில் ஒன்றும் நடக்காது, வீட்டில் ஒன்றும் நடக்காது. ஆனால் உன்னிடத்திலே வாஞ்ச இருக்குமானால் நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உன் நன்மையை தேடாமல் நான் இருப்பேனா? நிச்சயமாக கர்த்தர் மேலே வச்சிருக்கிற வாஞ்ச மகளே, இந்த நாளில் ஓய்வு நாளில் கூட எத்தனை பலவீனங்கள் உனக்கு இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தையை கேட்கிற உனக்கு, அவரை ஆராதித்த உனக்கு நான் சொல்லுவேன், அவர் மேல் வாஞ்சியை காட்டின உனக்கு நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உன் நன்மையை தேடாமல் என் தேவன் இருப்பாரா? அல்லேலூயா! நிச்சயமாய் அவர் உனக்கு கொடுப்பார். நீ எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வாஞ்சித்து கதறி கொண்டிருக்கிறதோ, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறி கொண்டிருப்பான் இருக்கிறது போல நீ இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் ஒரு நாள் கார்மேகம் வாழ்க்கையில் தோன்றும். அல்லேலூயா! ஒரு நாள் வானம் பொழியும். அல்லேலூயா! ஒரு நாள் உன் நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பும். வாஞ்சியை மாத்திரம் விட்டு விடாத. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுமா போல் என் ஆத்துமா உமக்குள்ளாய் வாஞ்சிக்கிறது. எப்போ மாம்சம் முதலாய் அழுகி போனாலும் இந்த ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக அடிகள் உதைகள் பட்டு கண்ணீர் வேதனைப்பட்டாலும், இந்த சரீரம் எவ்வளவுதான் என் ஆண்டவருக்காக பாடுபட்டாலும், ஆனால் எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது, இந்த சரீரத்தில் தேவனுடைய மகிமையை நான் விளங்க செய்து கொள்வேன். ஆமென். மகளே, உன் வாஞ்சையை கர்த்தர் ஒரு நாளும் விட்டு விடுகிறவர் அல்ல. நீ காராட்டுகிற வாஞ்சை உனக்கு நன்மையானதை கொடுக்கும். உன் நம்பிக்கை உனக்கு நன்மையானதை கொடுக்கும். ஒரு முறை கூட கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன் வேதனையான சூழ்நிலையை பார்த்து சொல்கிறார், உன் குறைவான சூழ்நிலையை பார்த்து சொல்கிறார், உன் பிள்ளைகளை குறித்து நீர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்த்து சொல்கிறார். மகனே, என் மேலே வாஞ்சியா நீ இருக்கிறபடினாலே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உன் நன்மையை தேடாமல் நான் இருப்பேனா? நிச்சயமாய் உன்னை ஆண்டவர் நினைத்திருக்கிறார், உன் நன்மையை நினைத்திருக்கிறார். ஒன்றும் அவருடைய கண்களுக்கு மறைவானது அல்ல. உன் வாஞ்சியானாலும் உன் தேவையானாலும் கர்த்தர் அப்படியாக உம்மை ஆசீர்வதிக்கட்டும், நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் சபைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே,
ரட்சிக்கப்படாத கணவர்கள் வரட்டும், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் சபையில் எங்களோடு கூட சேர்ந்து துதிக்கட்டும். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத மருமகள்கள் எங்களோடு கூட சேர்ந்து துதிக்கட்டும். அநேகருக்கு சாட்சியா ஆண்டவரே எங்கள் வீட்டை ஆண்டவர் உமக்காக நாங்கள் திறந்து கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாறட்டும். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கணும். எங்கள் சாபங்கள் நீக்கப்பட, எங்கள் பாவங்கள் நீக்கப்பட, எங்கள் வியாதிகள் போக்கப்பட, பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் என் நிலைகாலிகளிலே பூசப்படும்படியாக உம்மை அழைக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. மகளே, வாஞ்சியா நீர் என்னை பின்பற்றுகிறபடினால, என்னை பற்றி கொண்டபடினால், மாம்சம் முழுதலாய் அழுகி போனாலும், சூழ்நிலைகள் சாதகமாக இல்லையானாலும், என் மேலே இருக்கிற வாஞ்சியை மட்டும் நீ விடாமல் இருக்கிறபடினாலே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கிறபடி உன் நன்மையை ஆண்டவர் நிச்சயமாய் தேடுவாய். ஒரு நாள் நீ அதை பெற்றுக்கொள்வாய். ஒரு நாள் கர்த்தர் உன்னில் மகிமைப்படுவதை நீ காணுவாய். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சுகத்தையும் பலத்தையும் காத்த தெய்வம், ஜீவன் தந்திர் உமக்கு நன்றி ஐயா. வருகிற நாட்களிலோ எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் ஆணியடிக்கப்பட்ட கரங்களிலிருந்து வடிந்துணர் ரத்தம், எங்களுடைய ரத்த கோட்டையானது எங்களை மூடி மறைத்து கொள்ளட்டும். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ரம்யாவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், சித்தாவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், ஜோயலுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இன்னும் பேர் தெரியாத எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் நல்ல சுகத்தோடு பலத்தோடு கூட ஞானத்தையும் பலத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் கொடுத்து அவர்களை நீர் நடத்த ஆண்டவரே. நாங்கள் அல்ல, உங்கள் வாஞ்சை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையானதை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு அவருடைய பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானமும் பரிசுத்தமும் தேவன்பால் வைத்திருக்கிற வாஞ்சியும் எங்களுக்கு கொடுங்கப்பா. பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி செய்யட்டும். ஆமேன், ஆமேன்.